வரும் தேர்தலில் தம் கட்சி தனித்தே களம் காணப்போவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் கட்சியின் தொண்டர்கள் மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. தன் ரசிகர் மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கமாக்கிய நடிகர் விஜய் அதை கட்சியாகவும் மாற்றியுள்ளார். தேர்தலில் போட்டி என்ற உற்சாகத்தில் இருந்த அவர் ரசிகர்கள் தொண்டர்களின் மனநிலை தேர்தலில் போட்டியிட தயாராக இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அரசியல் அனுபவம் இல்லாத நிலையில் செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர், கூப்ப கிருஷ்ணன் போன்று அனுபவமிக்கவர்கள் கட்சியில் இணைந்த நிலையில் விஜய் ரசிகர்கள் நம்பிக்கையோடு இருந்தனர். ஆனால் கூட்டணி அமையும் என்ற அவர்கள் எதிர்பார்ப்பு இன்னும் நிறைவேறாததால் அவர்கள் மத்தியில் சலசலப்பு தோன்றியுள்ளது. விஜயின் திரைக்கவர்ச்சி ஒருபுறம் நம்பிக்கை அளித்தாலும் அதை வாக்குகளாக மாற்றுவதற்கு உரிய செயல்பாடுகள் எதுவும் நடைபெறவில்லை என்று தொண்டர்கள் கூறுகின்றனர். சட்டப்பேரவை தேர்தல் என்பது எளிதான ஒன்றல்ல. மிகவும் உழைப்பும் பணமும் தேவைப்படும் ஒன்று. ஏற்கனவே நலப்பணிகளுக்கும் கட்சி நடவடிக்கைகளுக்கும் கையில் இருந்து பணம் செலவழித்து விட்ட நிலையில் தேர்தலுக்கும் செலவழிக்க முடியுமா என்ற அச்சம் ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. வாக்குச்சாவடி அளவில் கட்சிக்கு இன்னும் உரிய அமைப்பு உருவாக்கப்படாத நிலையே காணப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் என்றாலே வாக்குச்சாவடி பணிகள் முக்கியமாகிவிடும். திமுக, அதிமுக போன்றவை அரசியல் கட்சிகள். அவற்றுக்கு ஏற்கனவே இந்த அமைப்பு உருவாக்கி உறுதியாக்கப்பட்டுள்ளது. சீமானின் நாம் தமிழருக்கும் வாக்குச்சாவடி நிலை அமைப்பு உருவாகி வருகிறது. இந்த நிலையில் ஓர் அரசியல் கட்சியாக பரிணமிப்பதில் தங்களுக்கு போதாமை உள்ளதோ என்ற ஐயம் விஜய் ரசிகர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. விஜயின் அரசியல் நுழைவு ரசிகர்களிடையே ஏற்படுத்திய உற்சாகம் கட்சியாக களப்பணி செய்வதில் வெளிப்படவில்லை. இத்துடன் கூடுதலாக விஜய் கட்சியின் மேல்மட்ட தலைவர்களிடையே ஒருங்கிணைப்பு இல்லாத நிலை காணப்படுகிறது. அரசியல் கட்சி போன்று ஒவ்வொரு அணிகளையும் அதற்கான பொறுப்பாளர்களையும் அறிவித்தாலும் அந்த அணிகள் தங்கள் செயல்பாடுகளை ஆரம்பித்தது போல் தெரியவில்லை. வழக்கமாக ஓர் அரசியல் கட்சி கீழ்மட்டத்திலிருந்து கட்டப்படும். கிராமம், நகரம், ஒன்றியம், வட்டம், மாவட்டம் என்ற அடுக்கில் அமைந்திருக்கும். கீழே ஏற்படும் பிரச்சனைகளை மேல்மட்ட நிர்வாகிகள் தீர்த்து வைப்பர். ஆனால் விஜய் கட்சியில் பல பொறுப்புகளுக்கு இன்னும் யாரும் நியமிக்கப்படவில்லை. ரசிகர்களிடையே நிர்வாக பதவிகளுக்கு போட்டியும் நிலவுகிறது. திமுக தலைமை வகிக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கும் தேசிய கட்சியான காங்கிரஸ் தங்களுடன் கூட்டணி அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பு விஜய் ரசிகர்களுக்கு இருந்து வந்தது. அதற்கேற்றாற்போல் காங்கிரஸ் கட்சியிலும் சிலர் பேசி வந்தனர். ஆனால் காங்கிரஸ் தலைமை திமுகவை விட்டு விலக விரும்பாதது போல் தெரிகிறது. ஏதாவது ஒரு மாநில கட்சி அல்லது தேசிய கட்சி கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் கூட்டணிக்கு யாரும் வராததும் விஜய் தொண்டர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அன்றாட செயல்பாடுகளை பொறுத்தே கட்சியின் அரசியல் பணிகள் இருக்கும். ஓர் அரசியல் கட்சிக்கு மிக முக்கியமான களப்பணி, பொருளாதாரம் இவை இரண்டும் தேவைப்படும் நிலையில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களின் எதிர்பார்ப்பை விஜய் நிறைவேற்றுவாரா என்ற கேள்வியோடு அக்கட்சியின் அரசியல் பயணம் தொடர்கிறது. இதுபோன்ற அரசியல் செய்திகளை தவறாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.